ஈரானில் இருந்து ஹவுதி பிரதிநிதிகள் குழு பயணித்த விமானத்தை தடுக்கும் நோக்கில் கடந்த வாரம் ஏமன் தலைநகர் சனா விமான நிலையம் மீது சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக தெற்கு சவுதி அரேபியாவின் அபா விமான நிலையத்தை குறிவைத்து ஹவுதிகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவங்களின் தொடர்ச்சியாக தற்போது சவுதி அரேபியாவுக்கு எதிராக கடல்வழி தடையை ஹவுதிகள் அறிவித்திருப்பது மத்திய கிழக்கில் போர் பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. கண்ணுக்கு கண் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் குற்றவாளியான சவுதி அரேபியாவுக்கு எதிராக கடல்வழி தடையை கிளர்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளனர் என்று ஏமன் ராணுவ செய்தி தொடர்பாளர் யஹ்யா சரி ஒரு காணொலி அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் ஏமனின் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களை முற்றுகையிட்டதற்கும் பதிலடியாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறிய அவர், சவுதியின் இந்த முற்றுகையின் மூலமே பதிலடி கொடுப்போம் எனவும் தெரிவித்திருக்கிறார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான போரில் ஹோர்முஸ் நீரிணை முடங்கியிருக்கும் நிலையில் ஹவுதிகளின் இந்த அறிவிப்பால் உலகின் முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றான பாப் அல் மந்தப் ஜலசந்தி மீண்டும் சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. செங்கடலையும் ஏமன் வளைகுடாவையும் இணைக்கும் இந்த கடல் வழியாக உலக வர்த்தகத்தின் கணிசமான பகுதியும் வளைகுடா நாடுகளின் எண்ணெய் ஏற்றுமதியும் நடைபெறுகிறது. இந்த பாதையில் பாதுகாப்பு சிக்கல் ஏற்பட்டால் சர்வதேச கப்பல் போக்குவரத்து மற்றும் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். பாப் அல் மந்தப் நீரிணை முழுமையாக மூடப்படுவதால் சவுதியின் பெரும்பாலான எண்ணெய் ஏற்றுமதிகள் இப்பகுதியை விட்டு வெளியேற முடியாத நிலை ஏற்படும். இதன் காரணமாக உலகளாவிய எண்ணெய் விநியோகம் 7% குறையும் என அஞ்சப்படுகிறது. வளைகுடா போரினால் ஏற்கனவே உலகளாவிய விநியோகத்தில் 10% குறைக்கப்பட்ட நிலையில் இந்த இடையூறு மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும். இதுவரை இந்த அறிவிப்புக்கு சவுதி அரேபியா அதிகாரப்பூர்வ பதிலளிக்கவில்லை. இருப்பினும் இந்த நடவடிக்கை வளைகுடா பிராந்தியத்தில் புதிய ராணுவ மோதல்களுக்கு வழிவகுக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது.